எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்க கண்ல பட்டுருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும்னு நினைக்குதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண போகுது. இல்ல உங்க வாழ்க்கை டோட்டலாவே மாத்தப் போகுதுன்னு அர்த்தம். இது ரொம்ப ஒரு கிஃப்டடா நான் ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ உங்கள ரீச் பண்ணிச்சுன்னு சொன்னா. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு 21 நாள் மட்டுமே நம்ம பெண்டிங் இருக்கு. இன்னைக்குலேருந்து கணக்கு வச்சுட்டா. இந்த 21 நாள் கணக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 21 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போகுது. இது 2025 ஸ்டார்ட்டிங்ல நீங்க நெறைய நெனச்சிருப்பீங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என்னென்னமோ நெனச்சிருப்பீங்க. அத எடுத்து பாருங்க. ஒரு தடவ ரிவைஸ் பண்ணி பாருங்க. என்னென்னமோ நெனச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவ ரீகால் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல நெறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நிறைய பேர் வெக்ஸ் ஆகியிருப்போம். நிறைய பேர் ரொம்ப ப்ராப்ளம்ல இருப்போம். என்னென்னமோ குடும்ப பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனையில இருப்போம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான். இந்த 21 நாளை கம்பல்சரி கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இமிடியேட்டா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்திரிச்சு இமிடியேட்டா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனே அதுக்கு எந்த விஷயத்துக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். நீங்க ஆசைப்படுங்க, வேண்டுங்க, டெய்லி அதுக்காக கஷ்டப்படுங்க. கஷ்டப்படுறதுன்னா ரொம்ப வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதை நினைச்சு அதுக்காக நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும். பிரபஞ்சம் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தும். நீங்க இந்த 21 நாள்ல என்னவெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் ஃப்ரீயா பண்ணுங்க. ஒரு போட்டோகிராஃபர் ஆகணுமா, இல்ல கேம்ஸுக்கு போகணுமா, இல்ல கிரிக்கெட் விளையாடணுமா, என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் பண்ணுங்க. இந்த 21 நாள் சொல்லணும்னா இந்த உலகத்துல இருந்து டோட்டலாவே நீங்க ஒரு ஐசோலேட் ஆகி இருங்க. தனிமைப்பட்டு இருக்கிற மாதிரி இருங்க. உங்களோட ஆசை, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில, அதை பத்தி மட்டுமே இந்த 21 நாள் கண்டினியூஸா நினைச்சிட்டே இருங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த 2025 முடிஞ்சு 26 வரும்போது நீங்க ரெடியா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கான தயாரா இருக்கும். அந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். வேலை கிடைக்காம இருக்கீங்களா, வேலை கிடைக்கும் கண்டிப்பா. இல்ல நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுருக்கீங்களா, கண்டிப்பா இந்த 21 நாள் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியலையா, ஹாஃப் இயர்லில, குவார்ட்டர்லிலாம் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் தான் வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கவே முடியலையா, என்ன வேணாலும் பரவாயில்ல. இந்த 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு நீங்க எந்த கடவுளை நினைக்கிறீங்களோ அந்த கடவுள் மேல நம்பிக்கையை போட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்றேன். இது கண்டிப்பா நடக்கும். உங்க எல்லாத்துக்குமே நடக்கும். டாக்டரேட் முடிச்சு, எம்டெக் முடிச்சு, எம்பிஏ முடிச்சு, எல்லாமே முடிச்சிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 16 இயர்ஸ் ப்ரொஃபஸராக வந்திருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னவாக போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனம் உருகி வேண்டுங்க. டெய்லி நினச்சிட்டு படுங்க. இந்த 21 நாள் காலையில் எந்திரிக்கணுமா, எந்திரிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 21 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 21 நாளில் நீங்கள் என்னவெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க. டேம் ஷூர். அது யாரும் தடுக்க முடியாது. உலகம் ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு. நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. நீங்களும் மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் என்னவெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த 21 நாளில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல் த பீப்புள். பெஸ்ட் ஆஃப் லக்.